வெளிநாட்டிலலாம் இந்த ஐடியா ட்ரெண்டாக இருக்கும் போது நம்ம மட்டும் இதை பண்ணாமல் இருக்கலாமா? வேர்க்கடையிலலாம் நான் கம்பல் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எனக்கே புதுசாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலான்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி கேன் மூடியை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆரஞ்சை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஆரஞ்சு தோலை உரிச்சிட்டு நம்ம சீயக்காலை போடுவோம், ஃபேஸ் பேக்காக போடுவோம். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பாக்ஸாக கூட அதை மாற்றலான்னு இந்த வீடியோ பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆரஞ்சு வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நீங்கள் அழகாக சாப்பிடலாம். ஸோ ஆரஞ்சு ஃபுல்லாக நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் லிட் இருக்குல்ல, இதை இதில் அப்படியே நம்ம அழுத்தி ப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்படியே அழுத்தி ப்ளேஸ் பண்ணி இது மேலே ஒரு வெயிட் வச்சு நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் காய வச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். க்யூட்டான பாக்ஸ் ரெடி. இப்போது நம்ம 2 லிட் எடுத்துக்கணும்ல, ஒரு பிளாஸ்டிக் லிட் எடுத்துருக்கோம்ல, அடுத்து இதை விட பெருசாக ஒரு லிட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் சைஸாக எடுத்துட்டோன்னா எப்படி மூடும்? எப்போவுமே ஒரு பாக்ஸை விட இன்னொன்று பெருசாக இருந்தால் தானே அது மேலே போட்டு மூட முடியும், டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் ஒன்று சின்னதாக இன்னொன்று பெருசாக மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம கேண்டில் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணலாம். விக்கு மாதிரி வந்து சென்டரில் இருக்கா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா கிளேக்கு ஒரு மோல்டாக கூட, ஆரஞ்சு மோல்டாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்டில் இருந்தே மோல்டெல்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 நாள் காய வச்சதுக்கப்புறமா இது அப்படியே சுருங்கிடும். நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுக்கப்புறமா இதை பொறுமையாக அதுலேருந்து எடுக்கணும், இல்லைனா அப்படியே பிஞ்சிடும். ஸோ பத்திரமா எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி அழகாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் கலர் பண்ணலாம். எந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்கும் வேணாலும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல் டைனி மினியேச்சர் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக இதை நம்ம அழகாக க்யூட்டாக வீட்டில் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக நீங்கள் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பெரிய ஆரஞ்சாக இருந்தது, மொசாம்பி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நமக்கு பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கூட கிடைக்கும். ஸோ தட் நமக்கு வந்து சின்ன ஆரஞ்சிலேருந்து பெரிய ஆரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறுபடுறதுனால பாக்ஸ் சைஸஸும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இந்த கிராஃப்ட். பொறுமையாக பொறுத்து ஒரு 3 நாள் கழித்து இதை நம்ம பண்ணும் போது வாவ் எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம்ல அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் கேண்டில் ஊற்றி வச்சுட்டு அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு ஸ்மெல்லு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த க்யூட் பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் சொன்ன மாதிரி வரையணும். ஸோ நான் ஒரு சின்ன பிளாக் பிரிண்ட் மாதிரி இதில் பண்ணலாம் அப்படின்னு பெயிண்ட் வச்சுட்டு அப்படியே இதில் ப்ரெஸ் பண்ண போகிறேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு சர்ஃபேஸ் வந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக நமக்கு இல்லாததுனால இதை ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்த உடனே அன்னீவனாக கிடச்சிருச்சு. அன்னீவனாக கிடச்சா நம்ம விட்டுருவோமா? அப்படியே அதை அழகாக மாற்ற வேணாம். அதுக்காக ஒயிட் பெண்ணை வச்சு ஜிமிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படியே வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒயிட் ஆக்கிட்டேன். வேறு வழி இல்லை, அதனால் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு ஃப்ளார் ஷேப் கொடுத்துட்டு அங்கங்கே சைடில் சின்ன சின்ன டாட்ஸ் வரைஞ்சிடலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ரலிக் மார்க்கர் மாதிரி தான் இந்த ஒயிட் பென் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய கிராஃப்டில் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாகவே ஆன்லைன்லேயே இது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்யூட்டான டைனி ட்ரிங்கெட் ஆரஞ்சு பாக்ஸ் அப்படின்றது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எந்தெந்த பொருளுக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது இதுக்கான அந்த டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இதை நீங்கள் கீச்சனாக கூட அப்படியே மாற்றிடலாம், இல்லை வேறு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெடியான இந்த பாக்ஸில் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கூட நம்ம வீட்டில் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியவும் எடுத்துகிட்டு போகலாம். குட்டி பாக்ஸ் தானே, ஸோ இதுக்குள்ளே பொருட்களை போட்டு அழகாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ரிங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுற ஒரு இடமா, கிராஃப்ட்லாம் பண்ணுறீங்கன்னா நிறைய பீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற பொருளாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டான இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆர்கானிக்கான ஒரு கிராஃப்ட் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேஸ்ட் பொருளை ரீயூஸ் பண்ணுற ஒரு ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல ஐடியா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலில் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.